அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பணக்காரர் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இதுல சொல்ற அமைப்புல ஏதோ ஒன்னோ ரெண்டோ இருந்தது அப்படின்னா நிச்சயமா பொருளாதாரத்துல போதுமான தன்னிறைவு அடைகிறதுக்கான நிலைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கறதா உண்மை. அதோட லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியா சனி வர்றதுனால கும்பமோ அல்லது சனியோ எந்த விதத்திலையும் அதீத பாதிப்புக்கு ஆட்படக்கூடாது. ஏதோ ஒன்று ரெண்டு பாதிப்புக்கு இருக்கலாம், பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கலாம், சனி நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் அந்த மாதிரி ஆயிருக்கலாம், அல்லது 6-8 12 மறைஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பாதிப்பு இருந்தாலும் கூட கொஞ்சமாவது ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். சுபகிரக தொடர்பு இருக்கணும், ஆட்சி உச்சமா இருக்கலாம், பெருசா எதிரி கிரகங்களோட பாதிப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சம்பாதிக்கிற பணத்தை ஓரளவு சேர்த்து வச்சுக்க முடியும். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா, வழிமுறைகள், அந்த டெக்னிக் எல்லாமே தெரிய வரும். இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கும் சிரமப்படுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட அதை சேமிக்கிறதுக்கும் அல்லது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்குமே கொஞ்சம் சிரமமா இருக்கும். சோ அதனால கும்பம் மற்றும் சனி இது எந்த இடத்துலயும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. இதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. அடுத்து இந்த கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு குரு 2 மற்றும் 11 கூடையவரா வர்றாரு. அப்போ தனத்துக்கும் லாபத்துக்கும் உடைய குரு கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. குறைஞ்சபட்சம் நட்பு நிலையிலேயாவது இருக்கணும். ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், திக்பலத்துல இருக்கலாம், சுபகிரக தொடர்புல இருக்கலாம், நட்பு வீட்டுல இருக்கலாம், அல்லது பெரிய பாதிப்பு இல்லாம சம வீட்டுல கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில குரு நல்லா இருக்கணும். அல்லது ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீச்சமோ வக்ரமோ அஸ்தங்கமோ அல்லது 6-8 12 அல்லது பகை கிரக தொடர்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பகை கிரகங்களோ தொடர்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஜாதகத்துல உள்ள வேற ஏதாவது விதிமுறைகள் இருக்கா அப்படிங்கறத பார்த்தும் உறுதிப்படுத்திக்கணும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நிலைமையா இருந்தாலும் கொஞ்சமாவது போதுமான அளவு பொருளாதாரம் வர்றதுக்கு அதுல கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கணும். சோ அதனால குரு எப்பவுமே நல்லா இருக்கணும் இந்த கும்ப லக்னம் கும்பராசிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த குரு 5 மற்றும் 9 கூடைய புதன் மற்றும் சுக்கிரனோட இணைவுல இருக்கலாம். ஏன்னா பாக்கியத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கிற கிரகங்கள், அதுக்கு அதிபதியா வர்ற கிரகங்களான சுக்கிரன் மற்றும் புதனோட சேர்ந்து இருக்கலாம் அல்லது பார்வையில் இருக்கலாம், தப்பு இல்லை. குருவுக்கு இந்த சுக்கிரனும் இந்த புதனும் கொஞ்சம் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் தான், எதிரிகள் தான். ஆனா என்னதான் எதிரியா இருந்தாலும் அவங்க தான் நல்ல பலன்களை, நிறைய பணத்தை, பொருளாதாரத்தை உயர்த்தி தரக்கூடிய நபர்கள் அந்த கிரகங்கள். சோ அதனால கும்பத்துக்கு எப்பவுமே குரு புதன் குரு சுக்கிரன் சேர்க்கை நல்லதுதான், சேர்க்கை பார்வை நல்லதுதான். ஆனா நெகட்டிவ் ஆச்சே சார், 2 எதிரி கிரகமாச்சே அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த பகை கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலும் குணத்துல, எண்ணத்துல, சிந்தனையில நேர்மையும் அன்பும் அக்கறையும் ஒரு மெச்சூரிட்டியும் வந்துட்டாலே கிரக சேர்க்கையில பெருசா எந்த தொந்தரவும் பண்ணாது. நம்ம எண்ணங்களை சரியா வச்சுட்டாலே கிரக சேர்க்கை எந்த பிரச்சனையும் பண்ணாது. இது பல இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அதனால குரு புதன் குரு சுக்கிரன் சேர்க்கை கும்பத்துக்கு நல்லதுதான். அப்படி சேரும்போதுதான் அந்த 11-9 11-5 2-9 2-5 2-11-5 2-11-9 இந்த மாதிரியான பாவ கனெக்ஷன் ஏற்பட்டு சுபகிரகங்கள் கனெக்ஷன் ஏற்பட்டு நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை கொண்டு வரும். இதுல ஏதோ ஒரு 2 கிரகம் குரு புதன் அல்லது குரு சுக்கிரன் இணைவோ பார்வையோ பெற்று ஏதோ ஒண்ணு வலிமையா இருந்து ஆட்சி உச்சம் திக்பலமா இருந்து தசாபுத்தியில வரணும். தசாபுத்தி வந்தாதான் அந்த growth நடக்கும். சோ தசாபுத்தியும் வந்து வலிமையாகி லக்னமும் லக்னாதிபதியும் பெருசா பாதிக்கப்படாம இருந்தா உறுதியா நீங்க பணக்காரர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு சார் அப்படின்னா, இல்ல எனக்கு இதுல ஒரு பாதிப்பு இருக்கு, லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு, லக்னத்திலே ராகு இருக்கு, லக்னாதிபதி சனி கூட ராகு இருக்கு, இல்லைன்னா சனி கூட செவ்வாய் இருக்கு, இல்ல குரு நீச்சமா இருக்கு, இல்ல சுக்கிரன் நீச்சமா இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். எந்த கிரகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கை, அதுக்கேற்ற மாதிரி புரிதல்களை, செயல்களை, சம்பவங்களை நம்ம மாத்திக்கணும். நமக்குள்ள நம்ம ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்கணும். செய்யற செயல்களில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். தொழிலையோ வேலையிலையோ அந்த லாபம் வரக்கூடிய விஷயங்கள்லயோ சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கணும். ரிஸ்கான விஷயங்களை தவிர்த்துக்கணும். இப்படி சரியான ஆக்ஷன் பண்றது மூலயமா பாதிக்கப்பட்ட அமைப்பு இருந்தாலும் போதுமான பணத்தை நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது சுயஜாதகத்தை பொறுத்தது, தசாபுத்தியை பொறுத்தது. ஆக மொத்தம் இப்ப நம்ம சொன்ன கிரக அமைப்புல ஏதோ 1-2 இருந்துட்டாலே நீங்க நிச்சயமா பணம் சம்பாதிச்சிருவீங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். குரு மற்றும் சனியோட லக்ன ராசிகளான இந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த 4 ராசி லக்னங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். ஸோ இந்த 4 லக்னம் ராசிக்காரர்களுக்கு இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், டீட்டெயில்டான அனாலிசிஸ் வேணும், வேலையில, தொழில்ல, பொருளாதாரத்துல, பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட விஷயங்கள்ல, பேஷன்ல, இப்படி எல்லாத்துலயுமே சரியான கைடன்ஸ் வேணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.